வந்து எப்படி ஈஸியாக போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், லாஸ்ட்டில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1/2 இருக்கா. ஸோ 1/2 அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கோங்க, அடுத்து 2 எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற நம்பரை ஃபஸ்ட் எடுத்துங்க, கீழே இருக்கிற நம்பரை செகண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 வரும். 1 + 2 3, 2 அப்படியே ஆட் பண்ணிகிட்டே போகணும் அடுத்தடுத்த நம்பரை. 2 + 3 5, 3 + 5 8, 5 + 8 13. ஸோ இந்த மாதிரி எத்தனை 1 இருக்குது, 1 2 3 4 டைம்ஸ் 1 கொடுத்துருக்காங்களா. ஸோ 4 டைம்ஸ் உங்களுக்கு. ஆனால் இது வந்து கொஸ்டின், ஃபஸ்ட்டு 2 நம்பர் வந்து கொஸ்டின் வந்து நம்ம எடுத்துருக்கோம், அதனால் அதுலேருந்து கவுண்ட் பண்ணக்கூடாது. 1 2 3 4. ஸோ 4 டைம்ஸ் வந்துட்டோம். இது ரொம்ப கவனமாக பண்ணணும், இல்லாட்டி வந்து நம்ம தப்பு பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து 4. ஸோ இந்த லாஸ்ட் 2 நம்பர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஆன்சர் உங்களுக்கு 8/13 அப்படின்னு வரும். ஸோ இதனோட ஆன்சர் வந்து 8/13. இல்லை நான் இந்த மாதிரி போடுறதுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும், தப்பாக போட்டுருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு மெத்தடும் கற்றுக்குங்க. கான்ஃபிடென்ட்டாக இதில் ஆன்சர் பண்ண முடியும், டவுட் இல்லாமல். எப்படின்னா 1/2 கொடுத்துருக்காங்களா. ஸோ பாருங்க, 1 + 2 3, சாரி 1 × 2 2, 2 + 1 3. ஸோ 3/2ன்னு வருமா. அதை வந்து தலைகீழாக போடுங்க, 2/3. ஏன் இது மாதிரி போடுறோம் அப்படின்னா, இப்படி இங்கே மேலே வருது இல்லையா, 1 அதுக்கு கீழே தான் உங்களுக்கு 3/2ன்னு இருக்கும். அதை வந்து மேலே கொண்டு வந்து தலைகீழாக போடும்போது தான் 2/3ன்னு வரும். மறுபடியும் அந்த 1ஆல் இது பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி அதே வேல்யூ கொண்டு வரணும். இப்போ 2 + 3 என்ன வரும், 5. கீழே இருக்கிற வேல்யூ அப்படியே போட்டுடணும். இப்போ இதையும் அப்படி தான் போட்டிருப்போம். 1 + 2 3, கீழே இருக்கிற வேல்யூ 2 அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேவா. அதே மாதிரி 2 + 3 5, 5 கீழே இருக்கிற நம்பர் 3 போட்டுக்கிறோம். இதை வந்து தலைகீழாக போடணும், 3/5. இப்போ இதை வந்து 3 + 5 8 / 5. இந்த மாதிரி 4 1 இருக்கா, 1 2 3 4 1 இருக்கா, அந்த மாதிரி 4 ஏரோ மார்க்ஸ் வந்து போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஓகேவா. இப்போ வந்து இதை 5/8ன்னு தலைகீழாக போட்டுக்கணும். இப்போ 5 + 18 8 வந்து 13, 13 / உங்களுக்கு 8, கீழே டினாமினேட்டரில் 8. ஸோ இப்போ வந்து இதை வந்து தலைகீழாக போட்டணும், 8/13. ஸோ உங்கள் கடைசியாக வர நம்பர் தான் உங்களோட ஆன்சராக இருக்கும். இந்த ஃப்ராக்ஷன் தான் வந்து உங்களோட ஆன்சராக இருக்கும். ஸோ 8/13 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆன்சர். அதாவது இந்த கீழே கடைசியாக இருக்கிற இந்த நம்பர் மட்டும் பாருங்கள், இந்த ஃப்ராக்ஷனை மட்டும் பாருங்கள். 1/2ன்னு இருக்கா. ஸோ 1 + 2 ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வரும். ஸோ 3 மேலே போட்டுக்கணும். கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்கும், எப்போவுமே டினாமினேட்டர் அதே தானே போடுவோம். ஸோ டினாமினேட்டர் 2. ஸோ அதை வந்து தலைகீழாக போட்டுக்கணும். 3/2வை 2/3ன்னு போட்டுக்குவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த 2/3யை ஆட் பண்ணணும், 2வையும் 3வையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா 5 வரும். 5 டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ அதை வந்து தலைகீழாக போட்டுக்கிட்டிங்கன்னா 3/5 வரும். ஸோ இப்போ இந்த 3யும் 5யும் ஆட் பண்ணிங்கன்னா 8 வரும். டினாமினேட்டரில் 5 இருக்குது, அது அப்படியே போட்டுக்கணும். இப்போ 8/5வை 5/8ன்னு போடணும். இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 13, டினாமினேட்டரில் இருக்கிற 8 அப்படியே போடுங்க, 13/8. அதை நீங்கள் தலைகீழாக போட்டிங்கன்னா 8/13 வரும். ஸோ ஃபைனலாக அதுதான் ஆன்சரு. இதுக்கு வந்து எப்படி எது வரைக்கும் போடணும் அப்படின்னா 1 2 3 4 4 1 இருக்கா. ஸோ 4 ப்ளஸ் இருக்கா அப்படி பார்த்துங்க, 1 2 3 4 4 ப்ளஸ் இருக்கா. ஸோ 4 ஏரோமா இருக்குது. அதே மாதிரி 4 வாட்டி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி அதை தலைகீழாக போட்டோம்னா அது வர 4வது வேல்யூ தான் இதனோட ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.